அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்காக அதிர்ஷ்டம் வெடிக்குது. யோகங்கள் உச்சிக்கு சென்று உங்களை தேடுகிறது. இனி கோடீஸ்வர வாழ்க்கை உங்களுக்கே. அதாவது தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே அது வானில் பாயும் அம்பு போல தோன்றும். அவர்கள் சிந்தனை ஒரு திசை நோக்கி மட்டும் போவதில்லை, உலகம் முழுவதையும் சுற்றி வரக்கூடியது. அவர்கள் மனம் ஒரு விசாலானமான வானம் போல, அதில் எண்ணங்கள் மின்னலாகும், கனவுகள் நட்சத்திரங்களாகவும் பிரகாசிக்கின்றன. குறிப்பாக தனுசு ராசி அம்புக்குறியை குடிக்கிறது என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது அம்பை விடும் வீரனின் நம்பிக்கையும் தைரியமும் குடிக்கிறது. அதுவே இந்த ராசிக்காரர்களின் உயிரணுவாகும். சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும் உறுதி. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் முன்னே செல்லும் ஆற்றல் கொண்டவர்கள். அவர்கள் ஒரே இடத்தில் நின்று போகவே மாட்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு வானுலக பயணமாகவே பார்க்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களுக்கு ஒரு பாடம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு படிப்பு, ஒவ்வொரு வெற்றியும் ஒரு புதிய சவாலுக்கான அழைப்பு. அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கையின் ராஜர்கள். அவர்கள் சிரிக்கும் முகத்திலிருந்து ஒரு தீயும் பிறக்கும். அந்த தீ எதையும் அழிக்காது, வழியை ஒளிரச் செய்யும். குறிப்பாக பிரச்சனைகள் வந்தால் அவர்கள் அதை பார்த்து சிரிப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் சுவை என்று சொல்லி அதை வெற்றி பெறும் வரை உழைப்பார்கள். அவர்கள் மனதில் சோர்வு என்ற வார்த்தையே இல்லை. அவர்கள் உழைப்பின் உச்சம், முயற்சியின் மையம், நம்பிக்கையின் நிகரில்லா வடிவம். அதேபோல் இவர்கள் எந்த துறையில் சென்றாலும் அதில் தங்கள் அடையாளத்தை பதிப்பார்கள். அதில் கலைத்துறை ஆகட்டும், தொழில்துறை ஆகட்டும், அல்லது கல்வி, ஆன்மீகம், ஆராய்ச்சி எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் மன வலிமையால் உயர்வை அடைவார்கள். அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உலகில் தீக்கதிராக பிரகாசிப்பவர்கள். அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழுவின் ஆற்றல் பல மடங்கு உயரும். அவர்கள் தலைவராக இருந்தால் அவர்களின் குழு ஒரே தீவிரமான குடும்பமாக மாறிவிடும். இவர்கள் சிறிய சொந்தம் என்னும் கொண்டவர்கள். வேலை என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான அல்ல, அது என் திறமையின் வெளிப்பாடு. அவர்கள் எந்த பணியிலும் ஒரு பெரிய நோக்கம் தேடுவார்கள். ஒரு சாதாரண கணக்காளராக இருந்தாலும் அவர் தனது பணியை ஒரு பெரிய லட்சியமாக மாற்றுவான். நான் என் நிறுவனம் வழங்கும் பங்களிப்பு மனிதர்களுக்கு நன்மை தர வேண்டும் என்ற உணர்வுடன். அதனால்தான் இவர்களை தொழில் தத்துவ ஞானிகள் என்று கூட அழைக்கலாம். அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை மிக அதிகம் நேசிப்பவர்கள். அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்காது. ஆனால் ஒழுக்கம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அவர்கள் செய்யும் வேலைகளிலும் புதுமை தேடுவார்கள். ஒரே மாதிரியான ருட்டின் வேலை இவர்களுக்கு நச்சு. அவர்கள் புதுமையில்லாத இடத்தை விட்டுவிட்டு புதுமை இருக்கும் இடத்துக்கே ஓடி விடுவார்கள். அதனால்தான் இவர்கள் பலர் ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், மெயிலாளர்கள், வழிகாட்டிகளாக உருவாகுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசியின் அதிபதி குரு. அந்த குரு கிரகம் அறிவு, வளர்ச்சி, அதிர்ஷ்டம், ஆன்மீகம், புகழ் ஆகியவற்றை வழங்குபவன். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் முதலில் மெதுவாக தொடங்கினாலும் பின்னர் விசிறி போல உயர்வார்கள். அவர்களின் உழைப்புடன் சேரும் குருவின் ஆசீர்வாதம் அவர்களை படிப்படியாக உயர்த்தும் வித்தகர் ஆக்கும். அவர்கள் தங்கள் தொழிலை தொழில் என காண மாட்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு பயணம், ஒரு ஆன்மீக நடைப்பயணம் போல இருக்கும். சில நேரங்களில் இவர்களின் தொழில் உலகம் மந்தாவதைப் போல தோன்றினாலும் அது குருவின் சோதனை காலம். அதை கடந்து சென்றவுடன் அவர்களின் புகழ் ஒளியின் வேகத்தில் பரவும். மேலும் இவர்கள் உழைப்பு என்பது வழிபாடு என்று நம்புகிறவர்கள். அவர்கள் கடின உழைப்பை வெறுக்க மாட்டார்கள். அதில் ஒரு ஆனந்தம் காண்பார்கள். ஒரு வேளை முடித்த பின் கிடைக்கும் மன நிம்மதி அவர்களுக்கு தங்கம், வைரம், செல்வம் இவற்றை விட பெரியது. அவர்கள் சோம்பேறித்தனத்தை ஒரு நோயாக நினைப்பார்கள். எந்த பணிகளையும் இது என்னை இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கையுடன் செய்வார்கள். அதனால்தான் இவர்களை தொழிலின் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கலாம். வாழ்க்கை ஒரு ஆலயம் என்றால் வேலை அதில் நிகழும் பூஜை. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் லட்சியம் பெரியது. ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் வரை அவர்கள் தளர மாட்டார்கள். அவர்கள் நான் விரும்பும் வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் என்ற ஆணிவேரான நம்பிக்கையுடன் இருப்பார்கள். அவர்களின் மனம் எப்போதும் ஒரு அம்பை போல முன்போக்காக இருக்கும். அவர்கள் கனவுகள் காற்றில் பறக்கும் காகிதங்கள் அல்ல, பாறையில் பொறிக்கப்பட்ட உறுதிமொழிகள். அவர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள். அதுவே இவர்களின் ராசி மந்திரம். வரும் காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உலகில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தப் போகிறார்கள். 2025 முதல் 2035 வரை இவர்களின் வாழ்க்கையில் குரு, சனி, சூரியன் 3 கிரகங்களும் ஒத்துழைக்கும் காலமாகவே இருக்கும். இந்த நேரங்களில் இவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், வெளிநாட்டு இணைப்புகள், பெரிய நிறுவன வளர்ச்சி, புகழ் எல்லாம் வந்து சேரும்.
அவர்கள் முடியுமா என்று யாராவது கேட்டால் அவர்கள் சிரித்து பதிலளிப்பார்கள். முடிந்ததையே நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், முடியாததை முடிப்பேன். அதுவே தனுசு ராசிக்காரர்களின் கையொப்பம். அவர்கள் வாழ்க்கை ஒரு ஜொலிக்கும் தீபம். அதை அணைக்க முடியாது, அது எப்போதும் வழிகாட்டும். அதேபோல தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் முதலில் நண்பராக மாறுவார்கள். அந்த நட்பே பின்னர் காதலாக மாறினால் அது வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் உறவு. அவர்கள் காதலரை ஒரு துணை என்று மட்டுமல்லாமல் பங்காளி என்று பார்க்கிறார்கள். அவர்கள் உறவை பூரணமாக உருவாக்க நம்பிக்கை, சிரிப்பு, சுதந்திரம் மற்றும் கனவுகள் அனைத்தையும் கலந்து கட்டுகிறார்கள். அவர்களுடன் வாழ்வது புயல் போல் உற்சாகமும் வானம் போல் அமைதியும் கொண்ட ஒரு அனுபவம். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் புன்னகை யாரையும் கவரும். அது வெறும் முகத்தில் அல்ல, கண்களில், குரலிலும் செயலிலும் தெரியும். அவர்கள் சிரித்தால் மற்றவர்கள் தன்னியங்கியாக மகிழ்ச்சியாகி விடுவார்கள். அவர்களின் கவர்ச்சி அவர்களின் ஆற்றலில்தான். அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரு நம்பிக்கை ஒளிரும். அது காதலரின் இதயத்தை முழுமையாக இருக்கும். மேலும் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டுவார்கள். சில சமயம் மிக நேராகவும் சில சமயம் மிக ஆழமாகவும் பேசுவார்கள். அவர்களின் உணர்வுகள் எப்போதும் உண்மையானவை. அவர்கள் காதலில் ஆழமாக இருந்தால் அதை மறைக்க மாட்டார்கள். அவர்களின் செயலில், கவனத்தில் மற்றும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அந்த அன்பு வெளிப்படும். அவர்கள் காதல் சொல்லாமல் காட்டுவார்கள். அதுவே அவர்களின் சிறப்பு. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்ததே உயர்ந்த இலக்குகளுக்காக. அவர்கள் சிறிய கனவுகளுக்காக போராட மாட்டார்கள். அவர்களின் மனம் எப்போதும் வானத்தை நோக்கி இருப்பது போல இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இது போதும் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை ஒரு போட்டியாக பார்க்கவில்லை, ஒரு சாதனையாக பார்க்கிறார்கள். அவர்கள் முன்னேறும் போது தங்களின் எல்லைகளை மீறுவார்கள். நான் இன்னும் சிறப்பாக முடியும் என்ற எண்ணம் தினமும் அவர்களை தூண்டுகிறது. அவர்கள் தோல்வியை பயப்பட மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு அது ஒரு பாடம். தனுசு ராசிக்காரர் ஒருவர் விழுந்தாலும் ஒரு நொடியில் மீண்டும் விழுந்து இதுதான் என் துப்பாக்கி சோதனை என்று சிரிப்பார். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த தொழிலும் சாதாரணமாக இருக்காது. அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறையில் பெரிய பெயரை பெறுவார்கள். அவர்கள் குரலில், சிந்தனையில், செயல்பாட்டில் ஒரு லீடர் எனும் குணம் இருக்கும். அவர்கள் உழைப்பில் தீவிரம் இருக்கும். அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கினால் அதில் உயிரை விடுவார்கள். அவர்கள் தங்கள் வேலைக்கு மதிப்பு கொடுப்பார்கள், ஆனால் அதைவிட தங்கள் தனித்தன்மைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான துறைகள்: கல்வி, ஊடகம், நிர்வாகம், சட்டம், தொழில்நுட்பம், வணிகம், ஆன்மீகம் மற்றும் வெளிநாட்டு தொடர்பு துறைகள். ஏனென்றால் அவர்கள் சிந்தனை பரந்தது, அதனால் உலகம் அவர்களுக்கு பெரிய மேடையாகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் செய்து காட்டுவேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு தீர்மானம் வந்துவிட்டால் அது பிரபஞ்சமே மாற்ற முடியாத அளவுக்கு உறுதியானது. அவர்களின் மனதில் அசாத்தியம் என்ற சொல் இல்லை. அவர்கள் ஒரு பாதையில் செல்லும் போது வழியில் அடைக்கலம் இல்லை என்றாலும் அந்த வழியை தாங்களே உருவாக்குவார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளுக்காக எந்த அளவுக்கு தியாகம் வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்களின் ஆற்றல் ஒரு தீ போல எதிர்ப்புகளை எரித்துவிட்டு ஒளியாக வெளிப்படும். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வெற்றியின் இரகசியம் நம்பிக்கை பிளஸ் உழைப்பு பிளஸ் தைரியம். அவர்களுக்கு எதுவும் எளிதாக கிடைக்காது, ஆனால் அவர்கள் எளிதாக தள்ளி போய்விட மாட்டார்கள். அவர்கள் போராடுவார்கள், ஆனால் சிரித்தபடி போராடுவார்கள். அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு நாளை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை எரிவாயுவாக இருக்கும். அதனால்தான் பலர் வீழ்ந்த இடத்தில் இவர்களே மீண்டு நிற்பார்கள். நான் தோல்வியடைந்தேன் என்றால் அது முடிவல்ல, அது என் அடுத்த வெற்றியின் முதல் அத்தியாயம். அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பதுடன் அனுபவமிக்கவர்களும் ஆவார்கள். அவர்கள் புத்தகத்தில் மட்டும் நம்ப மாட்டார்கள், வாழ்க்கையை அனுபவித்து கற்றுக்கொள்வார்கள். அவர்களின் சிந்தனை செயல் வழி சிந்தனை. அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அதை உடனே பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் அவர்கள் தொழிலில் புதுமைகளை உருவாக்குவார்கள். அவர்கள் வழக்கமான வழியில் போகவில்லை, அவர்களுக்கே உரிய பாதையை உருவாக்குவார்கள். அதுவே அவர்களை முன்னோடி ஆக்குகிறது. தனுசு ராசிக்காரர்கள் வேலை பகுதியில் மிக நேர்மையானவர்கள். அவர்கள் ஏமாற மாட்டார்கள், ஆனால் ஏமாற்றப்படவும் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு நேர்மை என்பது ஒரு பழக்கமல்ல, ஒரு அடையாளம். அவர்கள் தங்களின் குழுவினருக்கு உற்சாகம் தருவார்கள், அவர்களுடன் இணைந்து வேலை செய்வார்கள். அவர்கள் ஒரு நல்ல தலைவர், அதே நேரத்தில் ஒரு நல்ல நண்பர். அவர்களின் கீழ் பணிபுரியவர்கள் அவர்களை மதிப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் கட்டளையிடும் தலைவர்கள் அல்ல, உத்வேகம் தரும் தலைவர். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றியை பற்றி கொண்டிருக்கும் தத்துவம் மிக வித்தியாசமானது. அவர்களுக்கு வெற்றி என்பது வெறும் பணம் அல்ல, புகழ்.
அனுபவம், மகிழ்ச்சி, சுயநிறைவு. அவர்கள் எந்த சாதனைகளையும் அடைந்தாலும் அது தங்கள் ஆற்றல்களால் கிடைத்தது என்ற நம்பிக்கை அவர்களை மேலும் உயர்த்தும். அவர்கள் வெற்றியடைந்த பிறகும் தாழ்மையாக இருப்பார்கள். அது அவர்களின் ஆன்மீக பக்கம். ஏனென்றால் அன்பார்ந்த தனுசு ராசிக்காரர்களே, குருவானவர் தற்பொழுது 7ஆம் வீட்டில் அமர்ந்த சுமச்சமான பல நல்ல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார். அதாவது செலவே ஆனாலும் கூட சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு சந்திரனை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியின் திசையோ புத்தியோ அந்த தரமோ நடைபெற்றால் நிச்சயமாக நீங்கள் கார் வாங்க வாய்ப்புகள் அதிகம். அல்லது நீண்ட தூர பிரயாணங்களை மனதிற்கு பிடித்தவர்களோடு பயணிக்க ஏற்ற நேரம். சரி, இதெல்லாம் மிதுன ராசியில் குரு இருக்கும்போது நடைபெறும் சமய சந்தர்ப்பங்கள். ஆனால் குரு அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்தில் வருகிறாரே, என்ன செய்த காத்திருக்கிறார் என்று பயப்பட தேவையில்லை. 8இல் மறைவது குரு பகவான் மட்டுமல்ல, அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கூட. அதாவது மற்ற ராசிக்கு குரு பகவான் வேறு ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர். ஆனால் தனுசு ராசி மற்றும் மீன ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதியே குரு என்பதால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அறிவை கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களை கீழே இறக்கிவிட மாட்டார். நீங்கள் மறைந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது தற்பொழுது வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி, நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தின் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி செல்வார். அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடி என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே ஏற்படுத்தி தருவார். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீட்டின் மேல் விழுவதால் நிச்சயமாக ஏற்கனவே வண்டி, வாகனம், வீடு போன்றவை கிடைத்திருந்தாலும் சரி, அல்லது இல்லாமல் போனாலும் சரி, தற்பொழுது குரு பயிற்சி மூலமாக நல்ல வாகன அமைப்பு, நல்ல வீடு அமைப்பு, நல்ல தாயாரின் உடல்நிலை சீராகுதல் போன்ற நல்ல அமைப்புகள் ஏற்பட போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ நகர்த்தி செல்வார். அப்படி செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட தற்பொழுது குருப்பெயர்ச்சியாக பின்பாக செல்லும் இடத்தில் சிறப்போடு இருப்பீர்கள். வியாழக்கிழமை தேரும் ஸ்ரீ சக்னாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள். ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள். வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை பெறப் போகிறீர்கள். அடுத்ததாக இனிவரும் மாதங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். செலவுகள் நிறைய ஏற்படும். ஆனால் அவை சுப விரயமாக இருக்கும். தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மையடையும். மன அழுத்தம் படிப்படியாக குறையும் காலகட்டம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்ற வேண்டும். உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உண்டாகும். புதிய நம்பிக்கை, புத்துணர்ச்சி பெருகும். யோக பலன்களை அதிகளவில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு, கோதுமை மாவு, சப்பாத்தி, வெல்லம் கலந்து கொடுப்பது நன்மைகளை தரும். சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. துணை விஷயத்தில் இணக்கமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களுக்காக உங்கள் துணையை கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், படிப்பு, வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். பதவி உயர்வும் கிடைக்கும். லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும். கட்சி பதவிகள் கிடைக்கும். வீடு உங்கள் பெயரில் வாங்கும் யோகம் உண்டாகும். நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரும் காலகட்டம். சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீர்கள். கால், பாதம், விட்டமின் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. அண்ணன் தம்பியுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். ஜாக்பாட்டான காலகட்டமாக இருக்கும். மிகப்பெரிய ஏற்ற மாற்றம் உண்டாகும். தைரியமாக எல்லா விஷயத்தையும் முடிப்பீர்கள். விட்டு கொடுக்காமல் இருப்பதும் நன்மைகளை தரும். ருத்ரன் வழிபாடு செய்வது நன்மைகளை அள்ளி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் முடிவுக்கு வரும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தவர்களின் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் தனுசு ராசி அது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி, ஒரு தீப்பொறி, ஒரு ஜோதிட வரம். இந்த ராசியை ஆளும் குரு கிரகமே தெய்வ ஞானத்தின் சின்னம். குரு என்பது தாராளம், அறிவு, தர்மம், தன்மை, நன்மை, அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் தந்தை என்கிறோம். எனவே தனுசு ராசிக்காரர்கள் பிறந்த போதே தங்களுள் ஒரு தெய்வீக ஒளி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் விழுந்து எழும் ஆற்றல் கொண்டவர்கள். குரு அவர்களுக்கு தனுஷ் என்ற வில்லையும்
ஆத்மா என்ற அம்பையும் கொடுத்திருக்கிறான். அந்த வில்லில் அவர்கள் அடையும் இலக்கு எப்போதும் உயர்ந்தது. அறிவில் உயர்வு, பதவியில் உயர்வு, ஆன்மீகத்தில் உயர்வு. குரு அவர்களுக்கு அளிக்கும் அதிர்ஷ்டம் எப்போதும் தாமதமாகும், தவறாது வரும். அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் 32 வயதிற்கு பிறகு உச்சநிலை அடைவார்கள். குறிப்பாக சூரியன் தனுசு ராசியில் தங்கும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோகம் உருவாகும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தலைவர் போல் தோன்றுவார்கள். வாக்குவாதத்தில் வெற்றி பெறுவார்கள். கூட்டத்தில் பேசும்போது மக்கள் அமைதியாக கேட்பார்கள். சூரியனின் தாக்கம் அவர்களின் குரலுக்கு ஒளி சேர்க்கும். அவர்களின் முடிவுகளுக்கு அரச மனப்பான்மை தரும். தனுசு ராசியில் சந்திரன் இருந்தால் அவர்கள் மனம் மிக மென்மையானது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்களின் உணர்வுகளை வெளிக்காட்டாமல் அதை அறிவின் வலிமையால் கட்டுப்படுத்துவார்கள். இவர்கள் பிறருக்காக நினைப்பவர்கள், பிறர் நலனுக்காக உழைப்பார்கள். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் சாந்தியும் ஆனந்தமும் பரவி கிடைக்கும். மேலும் தனுசு ராசியில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் வீர ராசிகள். வாழ்க்கையில் போராட்டம் வந்தால் அதில் முதல் களம் இறங்குவது இவர்கள்தான். செவ்வாய் அவர்களுக்கு துணிவு, திடநிலை, ஆவேசம், ஆற்றல் ஆகியவற்றை அளிக்கும். அதனால் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் விளையாட்டு, போலீஸ், இராணுவம், அரசியல், தொழில், வெற்றி இவர்களுடைய காலடியில் விழும். புதன் தனுசு ராசியுடன் இணைந்தால் அந்த நபர் வாக்கால் வெல்லும் வித்தகர். இவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தனைக்கு தூண்டுதல் தரும். அறிவும் நகைச்சுவையும் கலந்த சொற்கள் இவர்களிடம் சுலபம். வணிகம், சட்டம், மீடியா, கல்வி போன்ற துறைகளில் இவர்களின் அறிவு புயல் போல் செயல்படும். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தனுசு ராசியில் இருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு கவர்ச்சி உண்டு. அவர்களின் சிரிப்பு, நடை, பார்வை எல்லாமே ஒரு வகை தெய்வீக ஈர்ப்பு. அவர்கள் கலையிலும் கலைநயத்திலும் பேச்சிலும் பெரும் செல்வாக்கு ஏற்படுத்துவார்கள். சனி தனுசு ராசியில் அமர்ந்தால் வாழ்க்கை முதலில் கடினமாக தோன்றும். ஆனால் அது ஒரு சோதனை காலம் மட்டுமே. சனி அவர்களை சோதித்து அவர்களையே அரசர் ஆக்குவான். இவர்களின் வாழ்க்கை 35 வயதுக்கு பிறகு பெரிய மாற்றத்தை காணும். அதுவே சனி பரீட்சை முடிந்து வரும் வெற்றி காலம். அந்த நேரங்களில் இவர்களின் முயற்சிகளுக்கு பலன் மழையாக வரும். ஏனென்றால் தனுசு ராசி இது சாதாரண ராசி அல்ல, இது விதியை தானே எழுதும் ராசி. 2025 முதல் 2045 வரை தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஒளிவட்டம் நடுவே நிற்பார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பம், புகழ், செல்வம், ஆன்மீக உயர்வு மற்றும் ராஜயோகம் உருவாகும் காலகட்டம். இந்த 3 ஆண்டுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மீள் பிறப்பு காலம் போல இருக்கும். அதேபோல் 2026, 2025, 2027 குருவின் கையெழுத்தம், புதிய தொடக்கம், பெரிய வாய்ப்புகள் உருவாக உள்ளது. முந்தைய வருடங்களில் இல்லாத வரவேற்பு இனி வரும் வருடங்களில் மிகப்பெரிய யோகம் காத்து கொண்டிருக்கிறது. மேலும் இவர்கள் வாழ்க்கையில் அடைந்த உயரங்களை உறுதியாக நிலைநிறுத்திக் கொள்வார்கள். குடும்ப அமைதி, ஆன்மீக வளர்ச்சி, புகழ்நிலை நிலைத்திருக்கும். தங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரி வாழ்க்கை என அனைவராலும் பாராட்டப்படும். அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை கூட மற்றவருக்கு ஊக்கமாக இருக்கும். பிறந்த நிலைமையிலிருந்து வெற்றியின் உச்சம் வரை வந்திருப்பதை மக்கள் நினைவு கூறுவார்கள். அது மட்டுமில்லாமல் வருகின்ற ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்கப் போகிறார். சூரியன் துலாம் வீட்டில் இருக்கப் போகிறார். சுக்கிரன் கன்னி ராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் வரும் 16ஆம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும். சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதால் சுக்கிர ஆதித்ய மகா ராஜயோகம் உருவாகும். புதன் 7ஆம் தேதி விருச்சிக வீட்டிற்கு வரப்போகிறார். செவ்வாய் 10ஆம் வீட்டிற்கு விருச்சிகத்திற்கு வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் புதனும் குருவின் பார்வைக்கு வருகின்றனர். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குரு புதனை பார்ப்பதால் பெரிய அறிவை கூடிய அமைப்பு உண்டாகும். அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது தெரியுமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு, பணம், செல்வம், செழிப்பு உண்டாகும். திடீர் வருமானங்கள், அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பணவரவு, பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சுப விரயங்கள், சுப செலவுகள் ஏற்படும். பயணங்கள் செய்வீர்கள். பயணங்கள் மூலம் நிம்மதி, பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டமாகவும் இருக்கும். வெளிநாடு பயணம், வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டில், வெளியூரில் இருப்பவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். 6, 11ஆம் தேதி சுக்கிரன் நீச்சமாவது யோகமாக இருந்தாலும்
கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. ராசிக்கு 11வது அதிபதி 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் 16ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ஆசைகள் கனவுகள் கட்டாயமாக நிறைவேறும். 6ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறும் காலகட்டத்தில் கடனை அடைத்து முடிப்பீர்கள். நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். நோய் விலகும். வழக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைகள் கிடைக்கும். சூரியன் நீச்சமாக இருந்த சுக்கிரனோடு சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகும். தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை சொத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி தந்தையின் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். அவர் மூலமாக வரும் பிரச்சனைகள் விலகும். தந்தைக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் சுக்கிராதித்ய யோகம் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவதால் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். புதன் 12ஆம் இடத்திற்கு வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழிலில் விரயங்கள் வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் பெரிய விரயங்கள் ஏற்படாது. இந்த மாதம் தனுசு ராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் காலகட்டமாகவே இருக்கும். சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பணவரவு ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். சனி வக்கரமாக இல்லையெனில் பண விஷயத்தில் கவனமாக இருப்பதும் மிக மிக நல்லது. அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை அளித்து வருகிறார். அந்த வரிசையில் வரும் அக்டோபர் 17ஆம் நாள் சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு குடியேறுகிறார். சூரியனின் இந்த சஞ்சாரம் யாருக்கு என்ன பலனளிக்கும் தெரியுமா? ஆளுமை அதிகாரத்திற்கு பெயர் பெற்ற சூரியன் வேத ஜோதிடத்தில் அங்கீகாரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். சூரியன் பார்வை பெறும் ராசி ஆளுமை மிக்க பதவி மற்றும் இடத்தில் அமரும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். அக்டோபர் 17ஆம் நாள் துலாம் ராசியில் சூரியன் குடியேற துலாம் ராசி உட்பட பல ராசியினருக்கு எதிர்பாராத பல நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாகச பிரியசர்களான தனுசு ராசியினர் வாழ்க்கையில் பெற்றோர் ஆதரவை கொண்டு வரும் இந்த சூரியன் பெயர்ச்சி அவர்களின் ஜாதகத்தில் 11வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். சூரியனின் பார்வை செல்வாக்கு மிக்க மனிதர்களின் ஆதரவு மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும். குடும்ப உறவுகள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் அதிகரிக்கும். சமூகத்தில் நற்பெயர் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் காலகட்டமாகவே இது அமையும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே வெற்றி அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் உடையவர்கள். இந்த பகுதி அவர்களின் வாழ்க்கை யோகங்கள் திருமண யோகங்கள் தொழில் மற்றும் செல்வ யோகங்கள் ஆகியவற்றை பற்றிய விரிவான களத்தை விளங்குகிறது. தனுசு ராசிக்காரர்கள் குருவால் ஆழமான வாழ்வியல் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். குருவின் பலனால் அவர்கள் வாழ்வில் அடைவது பெரும் பதவி உயர்ந்த புகழ் ஆன்மீக வளர்ச்சி. சனி மற்றும் சூரியன் பாதிப்பு அவர்களுக்கு விரும்பிய நிலை உயர்ந்த நிலை மற்றும் செல்வாக்கு தரும். புதன் மற்றும் செவ்வாய் இணைவு அவர்களுக்கு புத்திசாலித்தனம் வாக்குத்திறன் மற்றும் தீர்மானம் வளர்க்கும். முக்தி மகிழ்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் யாருடன் இருந்தாலும் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பரப்புவார்கள். அவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படும் போது வாழ்க்கை தங்களுக்கே அல்ல மற்றவர்களுக்கும் வழிகாட்டும். தனுசு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிக பூரணமானது. குரு மற்றும் சுக்கிரன் சந்திப்பு அவர்களுக்கு நம்பிக்கை உள்ள காதல் மற்றும் உறவு தரும். சந்திரன் நிலை மென்மை மற்றும் குடும்ப அமைதி தரும். சனி பாதிப்பு திறமையான துணை மற்றும் உறுதிமிக்க உறவுகள் உருவாக்கும். திருமணத்தில் அவர்களுக்கு முக்கியம் நம்பிக்கை நட்பு சுதந்திரம். அவர்கள் காதலரை ஊக்குவிப்பார்கள் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒழுக்கம் சமநிலை நிலைத்திருக்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் தொழிலில் வெற்றி தெளிவான கிரக அமைப்புகளால் வருவது குரு பிளஸ் சூரியன் அதிகாரம் மற்றும் தலைமை. புதன் பிளஸ் சுக்கிரன் விற்பனை ஊடகம் கல்வி கலைத்துறையில் வெற்றி. செவ்வாய் பிளஸ் சனி போராட்ட வெற்றி தொழில் உச்சிநிலை. தொழிலில் அவர்கள் தீர்மானமானவர்கள் அணுகுமுறை உறுதியானது. பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் தைரியம் சிரிப்பு பகுத்தறிவு செலுத்துவார்கள். தொழில் வெற்றி அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வம் மட்டுமல்ல சமூக மரியாதையும் தரும். தனுசு ராசிக்காரர்கள் பணமும் செல்வமும் சம்பாதிப்பதில் சிறந்தவர்கள். சனி கிரகத்தின் வலிமை அவர்களுக்கு நிதி வளர்ச்சி மற்றும் சொத்து விரிவாக்கம் தரும். குரு கிரகத்தின் ஆசீர்வாதம் சிறிய முதலீடுகள் மற்றும் வாய்ப்புகள் ஏற்படுத்தும். சுக்கிரன் பிளஸ் புதன் வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் பிரதான மகிழ்ச்சி. 30 35 வயது முதன்மை சம்பாத்தியம் ஆரம். 36 45 வயது சொத்து விரிவாக்கம் புதிய முதலீடுகள். 46 60 வயசு செல்வாக்கும் புகழும் பாதுகாப்பும் உறுதி. ராஜ வாழ்க்கை யோகம் பெரும் சாதனை உயர்வு ஆன்மீக வளர்ச்சி. திருமண யோகம் நம்பிக்கை நட்பு குடும்ப அமைதி. தொழில் யோகம் வெற்றி தலைமை விற்பனை கலை. செல்வ யோகம் நிதி வளர்ச்சி சொத்து பாதுகாப்பு. அவர்கள் பிறந்ததே உலகை உயர்த்தும் ராசி என்பதற்கான உறுதி. சரி, கிரகங்கள் மாடினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் நம்ம சேனலோடு இணைந்திருக்கட்டும். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி
வணக்கம்.